வணக்கம், நான் தான் உங்க ரோட் மேனர் பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனல்ல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண போறேன். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் அந்த சவுத் இந்தியன்ஸ்க்குனே ஒரு ப்ரௌட்லி மூவ்மெண்ட்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறது சென்னை டு பெங்களூர் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இந்த ரோட்வே இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் போஸ்ட் பண்ண போறேன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ரிவ்யூ வீடியோஸ், ஆட்டோமொபைல் கண்டென்ட், டிராவல் vlog இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் vlogலாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பெங்களூர் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7 இந்த எக்ஸ்பிரஸ் வே எதுக்கு கொண்டு வந்தாங்க, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்றேன், நம்ம சேனல்ல ஆட்டோமொபைல் கண்டென்ட் அண்ட் இந்த வெஹிக்கிள் கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய போடுவோம். அந்த டிராவல் ரிலேட்டட் கண்டென்ட் கூட நிறைய போடுவோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அந்த கண்டென்ட்டுக்குள்ள போலாம். இந்த எக்ஸ்பிரஸ் வே டோட்டலி 262 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுது. எஸ், நீங்க சென்னையில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா பெங்களூர்ல போய் முடியலாம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டோட்டல் நெட்வொர்க் 21,000 அதாவது 21,000 கோடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து செலவு பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரோட்வே ரொம்ப இம்பார்ட்டன்டா எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் எப்போ எண்ட் ஆக போகுது, எப்போ எக்ஸிஸ்டிங் வரப்போகுது, அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்லவே வந்துட்டேன். அதாவது 4 பேஸா இந்த ஹைவே வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. போஸ்ட்கோட்ல இருந்து பேத்மங்கல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஸ், அதாவது அது 71 கிலோமீட்டர். செகண்ட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பேத்மங்கல்ல இருந்து குடிபாலா 85 கிலோமீட்டர், குடிபாலால இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் 106.1 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. டோட்டலி 262 கிலோமீட்டர்ஸ் இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணுது. ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் தேர்ட் பேஸ் வந்து முடியுது. ஃபோர்த் பேஸ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் டு மதுரவாயல். ஃபோர்த் பேஸ்ல வந்து 2 பேஸா பிரிக்கிறாங்க, 4A 4B. அது வந்து 2 பேஸா பிரிச்சு ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி டு மதுரவாயில்னு 2 பேஸா பிரிச்சிருக்காங்க. அதுவும் ஹை எலிவேட்டட் பிரிட்ஜ்ல தான் நீங்க அதை டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ் அது வந்து டிராவல் உங்களுக்கு பிரிட்ஜ் மேலே போற மாதிரி தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ், நிறைய டிரான்ஸ்போர்டேஷனுக்கு, நிறைய இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் இந்த வே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இங்க இருந்து நீங்க சென்னை போனோம்னா கூட சரி, இல்ல பெங்களூர் போனா கூட சரி, இல்லன்னா இங்க இருந்து காஞ்சிபுரம் போனோம்னா கூட சரி, உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேணா இந்த வே வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் சோளிங்கர் பானாவரத்துல தான் இந்த இன்டர்பாஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் வருஷம்ல நான் உங்களுக்கும் காமிச்சிருப்பேன் அந்த இன்டர்பாஸ் எப்படி நம்ம கனெக்ட் ஆகணும் அண்ட் டோல் வந்து எப்படி பாஸ் பண்ணணும். டோல்ல வந்து ஃபாஸ்டாக் தான் ஃபுல்லாவே இருக்கு அண்ட் கேஷ் லைன் வந்து ஒன்னே தான் இருக்கு. அதுவும் ஹெவி வெஹிக்கல்ஸ்க்கு மட்டும் தான். அதோட பாத்தீங்கன்னா இந்த போர்டு, இந்த ஜெய்ஜென்டிக்கா இவ்வளவு பெரிய போர்டு வந்து வச்சிருக்காங்க. 3 லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணி இந்த போர்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. 3 ஸ்டேட் வந்து கனெக்ட் பண்ணுது, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. இந்த 3 ஸ்டேட்டும் கனெக்ட் பண்ணி இந்த ரோடு வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆன டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்பிரஸ் வேல நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீ பிளான்ஸ். அதெல்லாம் ட்ரீ பிளான்ஸ்லாம் இப்பதான் நட்டு வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அது இந்த எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாவே ட்ரீ பிளான்ஸ் தான் இருக்கு. கண்டினியூஷனா அதுக்கு டேங்க் கூட அலர்ட் பண்ணிருக்காங்க. அங்க எல்லோ டேங்க் ஒன்று தெரிஞ்சு பாத்தீங்களா சின்னதா, அது நான் க்ளோஸ் காமிக்கிறேன், அதுவும் பாத்துக்கோங்க. அந்த டேங்க்ல வந்து நீங்க வாட்டர் பாசிங் வந்து ஃபுல்லா பாஸ் ஆகிற மாதிரி அந்த செட்டப் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த ஹைவேல இன்னொரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது சோலார் சிஸ்டம். இங்க எங்க வேணா பாருங்க, எங்க லைட் இருந்தாலும் சோலார் சிஸ்டம்ல தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்க கேமரா ஒன்று இருக்கு. அந்த கேமராக்கு சோலார் சிஸ்டமா கனெக்ட் பண்ணி அந்த பேட்டரி எல்லாம் கொடுத்து உங்களுக்கு கரண்ட் மிச்சம் பண்ற மாதிரி சோலார் சிஸ்டம் மோஸ்ட்லி இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. நான் டோல்கேட்லயே சொல்லியிருப்பேன் அண்ட் அதுவும் நான் காமிக்கிறேன். அங்கேயும் சோலார் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி நான் பாக்குற இடம் ஃபுல்லாவே சோலார் சிஸ்டம் தான் இருக்கு. இந்த நேஷனல் ஹைவேல ஒரு சேஃப்டிக்கு ஒரு கேமரா செட்டப் பண்ணிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் கேமரா செட்டப்னு நினைக்கிறேன். இது அது டீடைலா தெரியல. கேமரா பத்தி டீடைலா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7ல ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு இந்த சேஃப்டி கார்டு, இந்த ரோடுக்கு கண்டினியூஷனா இந்த கார்டும் இருக்கு. அண்ட் ஆல்சோ 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு இந்த வாட்டர் பாசிங் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வே நார்மல் லேண்ட்ல இருந்து ஹைட் வந்து 10 மீட்டர்ஸ் ஹைட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. லேண்ட் ஸ்லைடிங்லாம் ஆகக்கூடாதுன்னு இந்த மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கிரிப்பான சர்ஃபேஸ் கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல சேஃப்டிக்கு இந்த பர்பஸ் எல்லாம் பார்த்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வால் காம்பவுண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு அனிமல் பீப்புள்ஸ் யாருமே மேல ஏறி வரக்கூடாது. இந்த ஜங்ஷன் இன்டர்பாஸ்னால இந்த பிரிட்ஜ் வந்து ஒன்னு இருக்கு, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பிரிட்ஜுக்கு கனெக்டிங் பண்ணி கிலோமீட்டர் ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து இந்த வால் வந்து காம்பவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது கண்ட்ரோல்டு ஆக்சஸ் வேனால பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வேக்கு எவ்வளவு லேன் இருக்கு, எவ்வளவு மீட்டர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க, இந்த வித் எவ்வளவு, அந்த கிலோமீட்டர் 262 சொல்லியிருந்தேன் அண்ட் 90 மீட்டர்ஸ் வித் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. ஒரு லேன் படி
3.75 meters வந்து ஒரு லேன் இருக்கு, இன்னொரு லேன் 3.75 மீட்டர், ரெண்டு லேனும் 7.5 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாம அது ஒரு 7.5 மீட்டர், மொத்தம் டோட்டலி 15 மீட்டர் ரெண்டுமே இருக்கு. எமர்ஜென்சி ஆர் ஓவர் டேக்கிங் லேன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2.5 மீட்டர் ஆர் 3 மீட்டர்ஸ் அது அலாட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்பதான் எக்ஸிஸ்டிங் வரும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எஸ் 24ல சொன்னாங்க, 25ல சொன்னாங்க, 26ல சொல்லியிருந்தா இருக்காங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருந்தா இருக்கு, நிறைய இன்னும் பிரிட்ஜஸ் எல்லாம் பில்ட் பண்றது இருக்கு, அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க் நிறைய போயின்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்து நான் சொல்றது வந்து 26 எண்ட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பினிஷ் பண்ணி கையில குத்துருவாங்க. அந்த எக்ஸிஸ்டிங்க்கு நம்ம 26ல தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரோட்வே டர்னிங் பாயிண்ட் வந்து அங்கங்க குடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பிரஸ் வேல டர்னிங் பாயிண்ட் இருக்காதுன்னு நினைச்சேன், பட் நீங்க பாத்துன்னு இருக்க இடம் டர்னிங் பாயிண்ட் தான். நான் டர்னிங் பாயிண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அங்க ஒரு சைன் போர்டு தெரியுதா, சோ தட் அந்த சைன் போர்டுக்கு டிராபிக் எதுவும் அலர்ட் ஆகக்கூடாது. இன்கேஸ் ஆஃப் எனி பிரேக் டவுன்ஸ், எனி ஆக்சிடென்ட்ஸ், அதுக்காக நீங்க இந்த டர்னிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஃபர்கெட் பண்ணி அங்க டர்ன் ஆகலன்னா அந்த இன்டர்பாஸ்ல நீங்க இங்க யூ டர்ன் போட்டு நீங்க டவுன் இறங்கிக்கலாம். மெயின் திங் அந்த சைன் போர்டு தான். அந்த சைன் போர்டு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இங்க டிராபிக் எதுவும் ஆகக்கூடாது. சோ எதுக்கு மைன்லி டிராபிக் ஆகக்கூடாதுன்னா, இந்த இருக்கிறதுல 2 லேன் தான் இதுல இருக்கு. அது 3.5 மீட்டர்ஸ், அது 3.5 மீட்டர் 2 லேன் இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நான் இப்போ எங்க நின்று இருக்கிறேன் பாத்தீங்கன்னா, எஸ் டோல்கேட் ஆப்போசிட்ல தான் நான் நின்று இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த பில்ட் வந்து பண்ணிருக்காங்க. அந்த அவங்க தான் இது மெயின்டைன் பண்ண போறாங்க. அந்த பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7 அங்க சைட்ல நீங்க உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபாஸ்டாக் தான், ஃபாஸ்டாக் ஒன்லி தான் உங்களுக்கு லைன் 4 லைன் ஃபாஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவர் சைஸ் வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் லைன்னு கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஃபாஸ்டாக் இருக்கு, கேஷ் லைனும் இருக்கு. அது நீங்க வேணும்னா நீங்க ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோல்கேட் சார்ஜஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும், அதெல்லாம் நான் சைட்ல மென்ஷன் பண்றேன். நீங்க ஒன்ஸ் நீங்க சென்னையில இருந்து பெங்களூர் போகணும்னா காருக்கு வந்து 150 ருபீஸ் நான் அப்ராக்ஸா நான் சொல்றேன். என்னோட கால்குலேட் படி ஓவர் சைஸ் வெஹிக்கிள்க்கு வந்து 1000 ருபீஸ். சென்னை டு பெங்களூர் நான் சொல்றது. இங்க இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கிலோமீட்டர் வைஸ் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். நீங்க ஒரு கிலோமீட்டருக்கு வந்து இவ்வளவு சார்ஜஸ்ன்னு நான் உங்களுக்கு சைட்ல மென்ஷன் பண்ணிடுறேன், இல்ல உங்களுக்கு டிஸ்பிளேலயே உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த டோல்கேட் சார்ஜஸ் எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்பிளேல நான் போட்டிருப்பேன். அதை வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து இவ்வளவு ருபீஸ்ன்னு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து 4 ருபீஸ் அபவ் சார்ஜ் பண்றாங்க. காரு ஜீப்புக்கெல்லாம் 0.65 பைசா உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க பர் கிலோமீட்டருக்கு. நீங்க ஃபாஸ்டாக் இப்போ டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கே தெரியும். ஃபாஸ்டாக் வந்து நீங்க 1 hour அபவ் நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்க வந்து ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சென்டர் வந்து இங்க பில்டிங் வந்து தனியா இருக்கு. இங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாவே சோலார் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இபி லைன் கூட நான் இங்க பார்க்கல, எந்த ஒரு பிளாக் லைனும் நான் பார்க்கல. அங்க ரெஸ்ட் ரூம், டாய்லெட், அந்த ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் சென்டர்ல கூட உங்களுக்கு சோலார் சிஸ்டம் தான் அலாட் பண்றாங்க. அது இல்லாம வைட்டேஜ் கால்குலேட் பண்ற இடமேட்டை வந்து அங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லா டோல்கேட்லயும் அலாட் பண்றதுதான். அது ஜெனரலி அந்த பானாவரமுக்கு அவுட் ஆஃப் ஏரியால தான் இந்த டோல்கேட் வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. இன்டர்பாஸ் ஆகணும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி இங்க சென்னை போனோம்னா நீங்க லெஃப்ட் எடுக்கலாம், அண்ட் பெங்களூர் போனோம்னா நீங்க ஒரு சர்க்கிள் போட்டு நீங்க ரைட் போகலாம். ஆல்சோ நீங்க சென்னையில இருந்து நீங்க காவிரிப்பாக்கம் வரணும்னா இல்ல சோளிங்கர் வரணும்னா நீங்க ஈஸியா இங்க வந்து எக்ஸிட் ஆயிடலாம். இந்தியாவில எக்ஸ்பிரஸ் வே ஆல்ரெடி யமுனா எக்ஸ்பிரஸ் வே அதெல்லாம் நிறைய நார்த் சைட்ல நிறைய எக்ஸ்பிரஸ் வே இருந்தாலும் நம்ம சவுத் சைட்ல எந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வேவும் இல்ல. 1990s காங்கிரஸ் இந்த பிளான் வந்து கொண்டு வந்தாங்க, அது எக்ஸிக்யூட் பண்ண முடியல. 2018ல பிஜேபி கவர்மெண்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. 2023ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2025ல கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் போயின்னு இருக்கு. 2026ல இந்த ப்ராஜெக்ட் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா தார் ரோட்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அதுவும் ஸ்பெஷலி ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா GGPFS அந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் அயனோட பை ப்ராடக்ட். அது அயன் மேனுஃபேக்சர் பண்ண சொல்ல அது பை ப்ராடக்ட் அது வரதா. அது யூஸ் பண்ணா லைஃப் ஸ்பேன் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக், அது வந்து GGBFS அந்த ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்னு சொன்ன பாத்தீங்களா, அயனோட பை ப்ராடக்ட். அது வந்து தார் ரோடுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் லைஃப் ஸ்பேன் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வே டோட்டலி 262 கிலோமீட்டர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதுவும் ஒரு 100 மீட்டர்ஸ்க்கும் இந்த போர்டு வந்து சைன் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஆல்ரெடி நேஷனல் ஹைவே இருக்கு, இதெல்லாம் எதுக்குடா தேவையில்லாத வேலைன்னு. பட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் திங் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அதாவது நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7 இது சவுத் இந்தியாவுக்கே ஒரு நல்ல விஷயம், வெரி யூஸ்ஃபுல் திங்ஸ் சொல்லலாம். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா NHAI அவங்க தான் இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அவங்க கீழே தான் இந்த எக்ஸ்பிரஸ் வே வருது. நீங்க நார்மல் நீங்க நேஷனல் ஹைவே கூட எடுத்துங்க, ஏன்னா அது
345 கிலோமீட்டர்ஸ். நீ சென்னை டு பெங்களூர் போனோம்னா 345 கிலோமீட்டர்ஸ் ஆகும். சென்னை, வெள்ளூர் அண்ட் கிருஷ்ணகிரி, பெங்களூர் நீங்க போனோம், அது வந்து 345 கிலோமீட்டர்ஸ். நீங்க சென்னை, சித்தூர், கேஜிஎஃப் நீங்க பெங்களூர் போனீங்கன்னா 331 கிலோமீட்டர்ஸ் ஆகும். 1.5 lakh வெஹிக்கல்ஸ் வந்து பாஸ் பண்ணுது டோல்கேட்ல, அந்த ஹைவேல. அது மட்டும் இல்லாம நிறைய சிட்டிஸ், நிறைய டவுன்ஸ், நிறைய ஜங்ஷன்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த ஹைவேல கூட. இந்த ஹைவேல கூட நிறைய இருந்தாலும், பட் இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்னு சொல்லலாம். 3 hours or 4 hours நீங்க இந்த டிராவல் வந்து முடிக்கலாம். கிலோமீட்டர்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மி அதை கம்பேர் பண்ண சொல்ல. கண்ட்ரோல்டு ஆக்சஸ் எக்ஸ்பிரஸ் வேணும் கூட சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேன் இருக்கு, ரெஸ்ட் ஏரியா அங்கங்க உங்களுக்கு ஜங்ஷனுக்கு குத்துருக்காங்க. இன்டர்சேஞ்ச் ஆகிறது கூட அங்க ஜங்ஷன் கூட அங்கங்க குத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வேல நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் 1-2 இருக்கதான் செய்யும். இந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே பத்தி ஃபுல் டீடைல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருப்பீங்க எப்படி இருந்தாலும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு ஒரு ஹார்ட் இன் கமெண்ட் ஒன்று போடுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். See you later in next video. Bye.